ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் காளிதாஸ் 2. இந்த படத்தில் முக்கியமான விஷயத்தை கதையாக எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த குற்றத்துக்கு ஒரு நிவாரணம், அதுக்கடுத்து குற்றம் சம்பந்தப்பட்ட விசாரணை முடிந்த பிறகு குற்றத்துக்கான தண்டனை. இதுதான் ஒரு உலகியல் வழக்கம். படத்துலையும் அப்படியான விஷயத்தை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன குற்றம் நடந்தது அப்படின்னா, சென்னை புறநகரில் ஒரு 500 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அங்கே ஒரு தம்பதிக்கு குழந்தை ஒன்று காணாமல் போது. அந்த குழந்தைக்கு 4 வயசு. விசாரிக்கிறதுக்காக ரூபாஸ்ரீ நம்ம பரத்தெல்லாம் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு துயரமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்ட்டு பரத் சின்னதாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அஜய் கார்த்தின்னு ஒரு புதுமுக நடிகர், அவரை குறி வைக்கிறாரு பரத். இன்னொரு பக்கம் பவானி ஸ்ரீ அதே குறி வைக்கிறாங்க. இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகுது, இன்னொரு பாதை ஒன்று ஓப்பன் ஆகி அது இல்லை அப்படின்னா அப்போ யார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி எழுது. அந்த கேள்விக்கான விடையை நோக்கி ஹீரோ பயணிக்கிறார். அவர் எப்படி வெற்றி கோட்டை அடைந்தார், கரெக்டாக யாராவது அந்த விசாரணையை கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா, தண்டனையை வாங்கி கொடுத்தாரா, முடிவில் என்ன அப்படின்றது தான் ஒரு சர்ப்ரைஸ் நடந்த பயணமாக அந்த படத்துடைய திரைக்கதை அப்படி போகுது. பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதிர்ச்சியான நடிப்பு அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப பெரிய அலட்டல். நம்ம ஒரு காலத்துலலாம் அவர் நல்லா வந்திருக்கு, இவ்வளோ நேரத்தில் ஒரு பெரிய நடிகராக வந்திருக்க வேண்டியது. இடையில சின்ன தளபதின்னு சொல்லி அவரை என்னெல்லாமோ பஞ்செலாம் பேச வச்சு அவருக்குள்ள ஒரு நல்ல நடிகனை உறுதி எடுத்துகிட்டு ஒரு மசாலா அவருக்குள்ளே திணிச்சு அவர் பாதை எப்படி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப முதிர்ச்சியாக, நேர்த்தியாக, அழகாக 40 வயது நெருங்கிட்டதுனால ரொம்ப நேர்த்தியாக அழகான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ரொம்ப முதிர்ச்சியான நடிப்பு நமக்கு நிறைய இடத்துல பிடிச்சிருந்துச்சு. நம்ம பூவேனக்காக சங்கீதா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை விவரிச்சா நம்மளுக்கு ட்விஸ்ட் உடஞ்சிருங்கனால அதை அப்படி விட்டுருவோம். அபர்நிதியோட நடிப்பு ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ், கிஷோர்லாம் சின்ன சின்ன கேரக்டரில் வர்றாங்க. அஜய் கார்த்திக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலை மதித்து அவரும் சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காரு. பவானி ஸ்ரீயோட நடிப்பும் எந்த இடத்துலையும் பெரிய அளவில் உறுத்தலை. பிறகு காவல்துறைகளுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன அந்த முரண்பாடுகள், சின்ன சின்ன உளவியல் பிரச்சனைகள், அவங்களுடைய வேலைப்பளு சார்ந்த சூழல்களெல்லாம் அழகாக படம் பிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேரக்டர்களும் அந்த ரோலுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சுரேஷ் பாலாவோட சினிமாட்டோகிராஃபி, திரைக்கதையில் ஒரு யதார்த்தம் இருக்குது, ஒரு நேச்சுராலிட்டி இருக்குன்னா அதை மீறாத வகையில் தான் நம்மளோட ஷார்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்மளுடைய விஷுவல் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சாம்சியஸ், அதாவது பாடல்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பாட்டு கொடுத்துருக்கலாம் என்றாலும் கூட அதுக்கு சேர்த்து வச்சு நான் தரம் பாரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஆர்ஆரில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த ஒரு ராஜேஷ்குமார் நாவல் படிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல பரபரப்பு அதிகமாகிட்டே போகும்ல, அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மியூசிக் ஓடும். அதே மாதிரி ஒரு மியூசிக் சாம்சியஸில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அருமையான பின்னணி இசை. ஆனந்த் அரவிந்தன் அவர் தான் அந்த படத்துடைய திரைக்கதை ஆசிரியர். திரைக்கதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். எப்படின்னா, ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பயணிப்போம், அதுக்குள்ளே இல்லை வேற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன தான் திரைக்கதை சிறப்பாக இருந்தாலும் அதை ஸ்டேஜிங் பண்ணணும்ல, அந்த வகையில் இயக்குனர் ஸ்ரீசெந்தில் ஒரு அற்புதமான ஸ்டேஜிங் பண்ணியிருக்காரு. எந்த மீட்டரில் யார் யார் நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு முக்கியமாக ஒரு நல்ல வார்த்தையை சொல்லலாம். என்னென்னா, ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தையும் அவங்க தியேட்டரில் தரக்கூடிய பணத்தையும் மதித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அற்புதமான இயக்கம். நாங்கள் படத்தை 2வது நாள் தான் பார்த்தோம். படம் இன்றைக்கி 2வது நாள் தியேட்டரில் அந்த அளவுக்கு கூட்டம் நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்து படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த காளிதாஸ் உங்களை எந்த இடத்துலையும் ஏமாற்றாது. நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.